அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. ஒவ்வொரு பயிற்சி நம்ம மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம். குருமகா பயிற்சியை சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி. இப்போ ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. இந்த விதத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி மகா பெயர்ச்சி. சனி பகவான் அப்படிங்கிறது காலதேவனுக்கு 10-11க்கு உரியவர். அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா, ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. நிறைய பாடம் படிப்பினை, நல்ல விஷயங்களை தர்ம சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான். இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான். அதனால தான் 30 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக 2.5 ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது. இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் 29ஆம் தேதி கர்மக்காரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் 29ங்க. 2025 இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. குரு மகா பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி, ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பயம், அச்ச உணர்வுலாம் இருக்கணுமா? வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பெயர்ச்சியுடைய பலாபலனை நம்ம சொல்லுறோம். அனைவரும் கேட்டுக்குங்க. மேசம் முதல் மீனம் வரை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க. அப்போ ஒரு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீற்றிருக்கக்கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும், இப்போ மகரம் அதிபதி, கும்பத்துக்கும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கன்னா துலாம்லங்க. காலதேவனுக்கு 7ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார். இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும், பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாக சித்திய பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜென்ம சனி, குடும்பச்சனி, வாக்குச்சனி, அதே போல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி, 7 நாட்டு சனி, விரயச்சனி, அர்த்தமாஸ்த சனி, 12ஆம் பாகம் இருக்கக்கூடிய விரயச்சனி, அதே போல் பாதச்சனி, இப்படியெல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு. இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன். சிவாய நம. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி மகா பெயர்ச்சியுடைய பலாபலனை பார்ப்போம். உறவுகளிடையும் அம்மா அப்பாவை மதிக்கணும், நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், தொழில் சார்ந்த விஷயங்களும் ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்களும் எப்பயுமே இருக்கும். ஏன்னா குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ காலகட்டமாக. தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் அலைச்சல்கள் நிறைய உண்டுங்க. விருச்சிக ராசிக்கு 3க்கும் 4க்கும் உடைய சனி பகவான், மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உடைய சனி பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டமாக மீனத்துக்கு பயணிக்கிறார். இந்த மார்ச் மாதம் முடிஞ்சு உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து நிறைய மாற்றம் உண்டு. 70% உண்டுங்க. கவலையை விடுங்க. ஏன்னா மனக்கஷ்டம், சந்திர நீச்சம், அம்மாவுக்கு உடல் தொந்தரவு அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய விஷயம்லாம் நடந்திருக்கும். இனி வரும் காலகட்டம் நல்லா இருக்கும். விருச்சிக நேயர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம்.
குரு பகவானுடைய விஷயம், உங்களுடைய ஜனன ஜாதகத்துடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய அமைப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எடுத்த உடனே நம்ம சொல்லக்கூடாது. அப்ப எத்தனை விஷயங்கள் நமக்கு மாற்றத்தை கொடுக்குதுன்னா, உறவுகளிடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் தீரும். நிறைய விஷயங்கள் இப்ப சுபகாரியமெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அத்தை வழி, மாமா வழி, சித்தப்பா மக்கா வழி, இது மாதிரி நிறைய விஷயங்கள். உறவுகளுக்கு நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். 5ஆம் இடம் வந்து குலதெய்வம் வழிபாடு எடுப்பீங்க. குலதெய்வத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய விஷயம் நடக்கும். பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வீக சொத்துல பிரச்சனை வில்லங்கமெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு. புதிய வரவு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் சார்ந்த பிரச்சனையில் இருந்தீங்கன்னா, குடும்பத்தில் இதுவரை கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. பயப்பட வேண்டாம். 5ஆம் இடம் பஞ்சமாஸ்தானத்தில் இருந்து பல விஷயங்களை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பயத்தை தவறுங்க, தைரியமா இருங்க. வீடு, வண்டி, வாகனம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய கட்டிடம் கட்டுறது, புதிய வேலைக்கு வந்து போகக்கூடிய காலகட்டத்துக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில், அதாவது குருவுடைய இடத்துலேருந்து உங்களுக்கு தரக்கூடிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. அப்போ லாபத்தையும் பார்க்குறார். ஏன்னா கன்னியோட இடத்த பார்க்குறார் சனி பகவான். லாபசனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் சில லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் கிடைக்காட்டியும் ஆனால் எதிர்பார்க்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம், அமோகமான வெற்றி. அலைச்சல்கள்லேருந்து வரக்கூடிய விஷயத்தில், தடுமாற்றத்துலேருந்து வரக்கூடிய விஷயம். அப்போ பல விசேஷங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் உண்டு. அப்படின்னாலும் உறவுகளிடையே விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு ஒற்றுமையும் ஒரு பந்தமும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுங்க. குழந்தைகள்னால நல்ல பேர் வாங்கிறது, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அந்த உத்தியோக மாற்றங்கள்லாம் உண்டு. வெளிநாடு யோகமெல்லாம் உண்டு. பயப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியமும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு சனி பகவான் ஒரு உறுதுணை கொடுப்பார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தடுமாறி தான் எடுக்கணும், செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த ஸ்ட்ராங் மைண்டே உங்களுக்கு இருக்காது. அடுத்தவங்களுக்கான நல்ல உபகாரி. எதுலேயுமே ஒரு சோர்வு இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் ஆக்கிக்கணும். குலதெய்வ வழிபாடு எடுக்கணும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு விருச்சிக ராசி நேயர்கள் வழிபாடு எடுத்துக்கணும். நல்லது. மன ஆரோக்கியம் கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். 2025 உங்களுக்கு 2.5 வருஷங்க. அப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச்சில் தான் பெயர்துங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வீட்டில் இந்த மின்சாரம், அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ந்த இந்த உபயோகப் பொருள்கள்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக. அடிக்கடி பழுது ஏற்படும், வண்டி பழுது ஏற்படும். கவனமாக பார்த்துக்கக்கூடிய விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்கிறது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான். அப்போ நீங்கள் என்னென்னா இந்த விருஷ வழிபாடு எடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய என்ன நட்சத்திரமோ அந்த ஜனன நட்சத்திரத்துக்குரிய விருச்சிகம் அப்படிங்கும் போது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரமும் விருட்சம் வாங்கி, மரம் வாங்கி வழிபாடு எடுக்கும் பொழுது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, குலதெய்வ கோயிலையோ அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயிலையோ நீங்கள் கொடுங்க. அந்த வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். முருகனுடைய கந்த குரு கவசம் நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க, கேட்டுட்டு வாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். பயத்தை குறைக்குங்க, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல தர்ம சிந்தனையை கொடுக்கணும்னா உடல் ஊனமுற்றோர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் என்னென்ன கோயில், முருகன் கோயில் இருக்கோ செவ்வாய்க்கிழமை போயிட்டு சந்தனம் அல்லது பன்னீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டே வாங்க. இந்த சனி தாக்கம் நீங்கும், முருகனுடைய அருள் கிடைக்கும். அதே போல் ஏழை எளியோர்களுக்கு ஏதாவது நீங்கள் சாப்பாடு அன்னதானத்துக்கு வாங்கி கொடுங்க. இந்த சாம்பார் சாதம், கிளறு சாதம் வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க அல்லது வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு எடுங்க முருகனுக்கு. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அன்னதானம் வழிபாடுக்கு வரவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுடைய சனி பகவானுடைய தாக்கம் குறையும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய அனுகிரகம் எல்லாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கட்டும். எம்பெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.